பேர் ஆர் முருகதாஸ். என் பொண்ணு வந்து எம் ராஜேஸ்வரி சுதி. என்னுடைய மனைவி பெயர் வந்து மனைவி எஸ் நாகராணி. எனக்கு ஒரு பையன், அவன் டாக்டர் முடிச்சிருக்கான். இப்போ நடந்த இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கி அகில இந்திய அளவில் 2வது இடமா என் பொண்ணு வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த தமிழக முதல்வருக்கும், ஏன்னா நால்வரும் ஸ்கீமில் வந்து அவங்க இருந்து பண்ணாங்க, அவங்களுக்கும் அதை சார்ந்த துறை அதிகாரிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நேர்மையான அரசு அதிகாரியாக இந்த சமுதாயத்துக்கு பணி செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் என்னுடைய மகளுடைய ஆசையும் அதுதான். அது கண்டிப்பாக கடவுள் எங்களை எனக்கு நடத்தி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் இறைவன் செய்ய. நன்றி. அதாவது இது வந்து என்னன்னா தமிழகத்துக்கு பெருமை, அதுக்கடுத்து தான் வாடிப்பட்டிக்கு பெருமை. ஏன்னா தமிழக முதல்வரும் தமிழக அரசும் எடுத்த அந்த ஒரு பெரிய முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பல வருடங்களுக்கு பின்னால் அகில இந்திய அளவில் என் பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அகில இந்திய அளவில் 2வது இடம் பிடிச்சிருக்கிறது தமிழக அரசுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லணும். வாடிப்பட்டியில் ஒரு வில்லேஜுக்குள்ளே இருந்து இன்னைக்கு வந்து வாடிப்பட்டியை வந்து இந்தியா முழுக்க வந்து தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததும் அதுக்காக உழைச்ச என் பொண்ணுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் பொண்ணு கேட்டாங்க, அப்பா நான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கேன், எப்படிப்பா ஃபீல் பண்ணுறீங்கன்னு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. அவங்க வந்து ஒரு சின்ன ஜேர்னி கிடையாதுங்க. 2018 பாஸ் அவுட்டு. 2018 எத்தனையோ தீபாவளி மிஸ் பண்ணியிருக்காங்க, பொங்கலை மிஸ் பண்ணியிருக்காங்க, வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஒரே மோட்டோ என்னென்னா, நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். அதான் அதோடைய மட்டும். அதுக்காக அது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அதை சொல்லவே முடியாது. அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கனவு தான். அதனால் அந்த அளவுக்கு வந்து என் பொண்ணை வந்து நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம். 10 வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் உழைப்பு. நாங்கள் தான் இடையில வந்து அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி குரூப் 1 சொன்னோம். குரூப் 1லேயும் அதை சாதிச்சிருச்சு. டெப்டி கலெக்டர் ஆகி இப்போ இன்றைக்கி வந்து செக்ரட்டரி ட்ரைனிங் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. பட் நம்பிக்கை வேணும். நாங்கள் என்ன, என் பொண்ணு சொல்லுவாங்க, அப்பா நீ எப்போனாலும் எனக்கு ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான்ப்பா சொல்லுவீங்க அப்படின்னா, நான் என் பொண்ணுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். உனக்கு அது கிடைக்கலைன்னா உன்னுடைய உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட்டிக்கோ, அடுத்த லெவலுக்கு நீ போயிடலாம். இதுதான் என் பொண்ணுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது. எல்லாருக்கும், என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு மாதிரி படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும், எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. பிள்ளைங்களும் தயவுசெய்து அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்.